வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் கந்தர்பால் மாவட்டத்தின் சோனாமார்க் சுரங்கப்பாதை திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். எல்லைப் பகுதிகளில் வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று ராணுவ தளபதி உபேந்திரா துவேதி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் கால்நடை, பால்வளம், தொழிலாளர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் 599 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். போகி பண்டிகை மாநிலம் முழுவதும் உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்படுகிறது. உலகக்கோப்பை கோகோ போட்டிகள் டெல்லியில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் கந்தர்பால் மாவட்டத்தின் அனைத்து பருவநிலைகளுக்கும் ஏற்ற சோனாமார்க் சுரங்கப்பாதை திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த சுரங்கப்பாதையின் நகர்வை பார்வையிட்டு ஆய்வு செய்த பிரதமரிடம் இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். இந்த சுரங்கப்பாதையின் மூலம் கந்தர்பால் மாவட்டத்தின் ககன்கீர் மற்றும் சோனாமார்க் இடையிலான பயண நேரம் 20 முதல் 25 நிமிடங்கள் வரை குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பிராந்தியத்தின் வளர்ச்சியை இது மேம்படுத்துவதோடு கார்கில், லே மாவட்டங்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கும் இது வழிகோலும். இப்பிராந்தியத்தின் வர்த்தகத்தையும் சுற்றுலாவையும் இது பெருமளவு மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் 150வது நிறுவன நாள் கொண்டாட்டங்களிலும் பிரதமர் நாளை பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா விழா இன்று தொடங்கியதையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர், நம் நாட்டின் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் இவ்விழா கொண்டாடப்படுவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். ஏராளமான மக்கள் மகா கும்ப விழாவிற்கு வருகை தந்து புனித நீராடுவது குறித்து பெருமிதம் தெரிவித்த பிரதமர், யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாழ்க்கையில் இவ்விழா புதிய சக்தியையும் ஆற்றலையும் கொண்டு வரட்டும் என வாழ்த்தினார். கும்பமேளாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் இன்று அதிகாலை முதல் புனித நீராடி வருகின்றனர். அடுத்த மாதம் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வரை கும்பமேளா நடைபெறும். வட மாநில எல்லைப் பகுதிகளில் பதற்றம் நிலவினாலும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக ராணுவ தளபதி உபேந்திரா துவேதி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சவாலையும் சமாளிக்கும் திறனுடன் ராணுவ படையினர் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். எல்லைப் பகுதிகளில் வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதே ராணுவத்தின் உயர் முன்னுரிமை என்றும் அவர் எடுத்துரைத்தார். ஜம்மு காஷ்மீர் பிராந்தியத்தில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் தீவிரவாத நிலையிலிருந்து சுற்றுலா நிலைக்கு இப்பிராந்தியம் முன்னேறி வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். வன்முறை சம்பவங்கள் அங்கு குறைந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், அப்பகுதி மக்கள் அமைதியையே விரும்புவதாகவும் கூறினார். கிழக்கு லடாக் பகுதியில் ரோந்து பணிகளும் பாரம்பரிய மேய்ச்சல் பணிகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படையினரின் ஒருங்கிணைந்த முயற்சியால் மணிப்பூரில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அவர் கூறினார். மியான்மர் எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதோடு அமைதியை நிலைநாட்டும் பணிகள் முன்னேறி வருவதாக ராணுவ தளபதி உபேந்திரா துவேதி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், தொழிலாளர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் 599 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் தலைவாசல் கூட்டுரோடு பகுதியில் 564 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன தொழில்நுட்பங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள கால்நடை மற்றும் விலங்கின உயர் ஆராய்ச்சி நிலையம், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 8 கோடியே 13 லட்சம் ரூபாய் செலவில் விழுப்புரம், ராமநாதபுரம் மாவட்டங்களில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகங்கள் ஆகியவை இதில் அடங்கும். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் 27 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். முன்னதாக தமிழ்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மஹிந்திராவின் மின்சார SUV வாகனங்களையும் முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பொங்கல் திருநாளையொட்டி 3186 காவல்துறை சீருடை பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் இன்று ஆணையிட்டார். தீயணைப்புத்துறை, சிறைகள் சீர்திருத்த பணிகள் துறை, காவல் வானொலி பிரிவு, மோப்பநாய் படைப்பிரிவு, காவல் புகைப்பட பிரிவு ஆகியவற்றில் பணியாற்றும் அதிகாரிகள், அலுவலர்களுக்கு ஒவ்வொரு பிரிவிலும் 2 பேர் வீதம் பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் போகி பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழாவின் முன்னோடியாக கொண்டாடப்படும் போகி பண்டிகை நன்னாளில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப மக்கள் தங்கள் இல்லங்களை தூய்மைப்படுத்தி பழைய பொருட்களை தீயில் எரித்து இந்நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர்.
சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் போகி பண்டிகை மேளதாளத்துடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சேலையூர், வண்டலூர் சுற்றுப்புற பகுதிகளில் அதிகாலையிலேயே அப்பகுதி மக்கள் பழைய பொருட்களை தீயிலிட்டு கொளுத்தி இவ்விழாவை உற்சாகத்துடன் கொண்டாடியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தமிழர் திருநாளான பொங்கலின் முன்னோட்டமாக போகி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொதுமக்கள் போகி பண்டிகை கொண்டாடினார்கள். இன்று அதிகாலையில் தங்களது வீடுகளின் முன்பாக பழைய பொருட்களை எரித்தும் போகி பண்டிகையை கொண்டாடினார்கள். மேலும் வாசலில் சுத்தம் செய்து விதவிதமான கோலங்கள் போடப்பட்டு தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக இந்த போகி பண்டிகையை கொண்டாடினார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பிளாஸ்டிக், ரப்பர் போன்ற பொருட்களை எரிக்காமல் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட பொதுமக்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை மும்மடங்கு அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பூச்சந்தைகளில் அந்நிய செலாவணியை ஈட்டி தரும் பூச்சந்தையாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூச்சந்தை விளங்கி வருகிறது. இங்கு பெங்களூர், நிலக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தினசரி பல டன் கணக்கில் பூக்கள் கொண்டுவரப்பட்டு கேரளா மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. போகி பண்டிகையுடன் பொங்கல் பண்டிகையும் தொடங்கியுள்ளதால் பூக்களின் தேவை அதிகரிப்பு காரணமாக தோவாளை பூ சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்காக உயர்ந்துள்ளது. விற்பனையும் களை கட்டியுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். பொங்கல், லோஹ்ரி, மகர சங்கராந்தி, மகாபிகு பண்டிகைகளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றும் இவ் அறுவடை விழாக்கள் வேற்றுமையில் ஒற்றுமையை பிரதிபலிப்பதாக எடுத்துரைத்தனர். மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமும் தழைத்தோங்க இவ்விழாக்கள் துணை புரியட்டும் என இரு தலைவர்களும் வாழ்த்தியுள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை, எழும்பூர், மதுரை இடையே முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல் மார்க்கமாக இந்த ரயில் மதுரை சென்றடையும். சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக மற்றொரு சிறப்பு ரயில் இன்றிரவு 11:45 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து திருவனந்தபுரம், கொச்சிவேலிக்கு இயக்கப்பட உள்ளது. விழுப்புரம், திருச்சி, மதுரை, நாகர்கோவில் வழியாக இந்த ரயில் திருவனந்தபுரம் செல்லும். மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் முன்னேற்பாட்டு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்காக வாடிவாசல், பார்வையாளர்கள் அமரும் இடங்கள், காளைகள் அவிழ்த்து விடும் இடம், காளைகள் வந்து செல்வதற்கான தடுப்புகள் அமைக்கும் பணி போன்றவை முழுவீச்சில் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் போட்டி நடைபெறும் இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரை இருபுறங்களிலும் கட்டைகளை வைத்து பாதுகாப்பு வேண்டி போன்ற அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் சிறப்புற செய்யப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் 1000 காளைகளும் 400க்கும் மேற்பட்ட வீரர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இதுகுறித்து உறுதியான தகவல் இன்று மாலைக்குள் தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. தமிழ்நாட்டில் 40% 4 சக்கர மின் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோட்டார் வாகன பிரிவில் நீண்டகாலமாக தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். நீண்ட நெடிய காலமாக நம்ம ஆட்டோமொபைல் செக்டர்ல நம்பர் 1 இருந்துட்டு தான் இருக்கும். ஆட்டோ கேபிட்டல் ஆஃப் இந்தியா, டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பல பேர்கள் சென்னைக்கும் தமிழகத்துக்கும் இருக்கிறது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாடு சென்று கொண்டு இருக்கிறது. இ வெஹிக்கிள்ஸோட டெவலப்மெண்டா இருக்கட்டும், ப்ராடக்ட் மேனுபேக்சரிங்கா இருக்கட்டும், இன்று இந்தியாவில் விற்கப்படும் இவி கார்களில் 40% தமிழ்நாட்டில் மேனுபேக்சர் பண்ணுது. இவி 2 வீலர்ஸ்ல 70% தமிழ்நாட்டில் தான் மேனுபேக்சர் பண்றோம். தமிழ்நாட்டின் சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் இன்று விமர்சையாக நடைபெறுகிறது. திருவையாறு சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 178வது ஆராதனை விழா நாளை தொடங்குகிறது. டீகோ கார்ஷியா தீவு பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் உட்பட 15 பேரை அந்நாட்டு கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து சென்ற மாதம் 21ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற இம்மீனவர்கள் கடந்த 9ஆம் தேதி ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்விவரம் தெரியவந்ததை அடுத்து அவர்களை மீட்க உறவினர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கோகோ போட்டிகள் புதுடெல்லி இந்திரா காந்தி உள் விளையாட்டரங்கில் இன்று தொடங்குகின்றன.
ஆடவர் பிரிவில் இந்தியா இன்றிரவு 8:30 மணிக்கு தனது முதல் ஆட்டத்தில் நேபாளத்தை எதிர்கொள்கிறது. மகளிர் பிரிவில் இந்தியா நாளை கொரிய அணியை மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் கந்தர்பால் மாவட்டத்தின் சோனாமார்க் சுரங்கப்பாதை திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். எல்லைப் பகுதிகளில் வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று ராணுவ தளபதி உபேந்திரா திவேதி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் கால்நடை, பால்வளம், தொழிலாளர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் 599 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். போகி பண்டிகை மாநிலம் முழுவதும் உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்படுகிறது. உலகக்கோப்பை கோகோ போட்டிகள் டெல்லியில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.